மோட்டோ அவங்களோட G சீரியஸில் G96 அப்படிங்கிற புது 5G மாடல் இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ரெகுலராக G சீரியஸில் என்ன டிசைன் கொடுத்துருப்பாங்களோ அதே டிசைன் தான் இங்கேயும் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. புதுசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அண்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க கலர்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். G96ஓட சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த AMOLED டிஸ்பிளேங்கிறது ஒரு கர்வ்டு டிஸ்பிளேவை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ப்ரீமியமான ஃபீல் உங்களுக்கு இந்த கர்வ் டிஸ்பிளேல கிடைக்கும். இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 144 Hz அண்ட் பீக் பிரைட்னஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1600 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நல்ல டைரக்ட் சன்லைட்டில் கூட உங்களால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியணும். அண்ட் கூடவே இந்த டிஸ்பிளேக்கு 10 bit சப்போர்ட் இருக்குது. கூடவே உங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்காக இங்கே கார்னிங் கூட கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 5 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு டிஸ்பிளேக்கு வந்து வெட் டச் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் ரன் ஆகிற ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 7S Gen 2 ப்ராசஸரில் பேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8 GB வரைக்கும் LPDDR4X ரேமும் 256 GB வரைக்கும் UFS 2.2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா உங்களோட யூஸ் கேஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்க போது. பெரிய லெவல் நீங்கள் கேமிங் ப்ளே பண்ண போகிறது இல்லை. எப்போவாச்சும் நீங்கள் கேஷுவல் கேமிங்ஸ் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸர் உங்களுக்கு போதுமானது தான். ஆனால் அதுவே உங்கள் யூஸ் கேஸ் கொஞ்சம் கேமிங்கில் எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா இதை விட பெட்டரான ப்ராசஸ் நிறையவே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே 50 மெகாபிக்சலுக்கான சோனி லிட்டியா 700C சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே முன்ன பெரிய ஹைலைட் அப்படின்னா இந்த சென்சாருக்கும் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. அண்ட் கூடவே இதோட அப்பேச்சர்னு எடுத்துக்கிட்டா f1.8. அண்ட் ஜென்ரலாக இந்த ரேஞ்சில் இருக்க எல்லா ஃபோன்ஸும் செகண்டரி ஷூட்டர் வந்து உங்களுக்கு டெப்த் சென்சாரோ இல்லை வேறு ஏதாவது தான் கொடுப்பாங்க. பட் இங்கே 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டரும் அண்ட் கூடவே உங்களுக்கு இந்த அல்ட்ரா வைட் ஷூட்டர்லேயே மேக்ரோவிஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா. இதோட அப்பேச்சர்னு எடுத்துக்கிட்டா f2.2. இந்த கேமராவில் யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்னா இந்த 3 கேமராஸ்லையுமே உங்களுக்கு 4K வீடியோஸ் உங்களால் கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஃபோனை பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5500 mAhக்கான பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான டர்போ சார்ஜர் இங்கே பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே மோட்டோட ஓன் யூஏயான ஹலோ யூஏ அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. மோட்டோ இங்கே என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபோனுக்கு 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் அண்ட் 1 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ Android 15 வருது. அதிகபட்சம் உங்களுக்கு Android 16 தான் கிடைக்கும். இந்த சாஃப்ட்வேர் பாலிசி பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடிஷ்னல் அந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 இருக்குது, NFC சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கூடவே டியூரபிலிட்டிக்காக இங்கே IP68 ரேட்டட் இந்த ஃபோனில் இருக்குது. டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட் 17999க்கும் டாப் அண்ட் வேரியண்ட் 8256 GB வேரியண்ட் உங்களுக்கு 19999க்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓவராலாகவே இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களோட யூஸ் கேஸ் பெரிய லெவலில் இருக்க போகிறதில்ல, பேசிக்காக தான் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் ஒரு நல்ல ப்ரீமியமான டிஸ்பிளே, ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான கேமராஸ், பெட்டரான சார்ஜிங் ஸ்பீடும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மோட்டோல வெப்சைட்லேயும் சரி ஃப்ளிப்கார்ட் மூலமாக ஜூலை 16th உங்களை ஃபோனை வந்து உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.